தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆம் தேவ பிள்ளையே, முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனுக்குள்ளாக தேவனுடைய காரியங்களிலே முடிவு பரியந்தமும் நிலை நிற்கத்தக்க கிருபைகளை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் இன்னைக்கு ஒரு வேலையை செய்யும்போது கூட பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. அதனுடைய பிரதிபலன் என்னது என்பதை பார்க்கறதுக்கு முன்பாகவே விட்டுட்டு ஓடிடுறாங்க. சம்பளம் கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலாம் போகுது. ஏன்னா அவர்களுக்கு ஒரு நோக்கம் இல்லை. தே ஹாவ் நோ பர்பஸ் இன் தேர் லைஃப். அவருடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கமே இல்லாமல் ஓடுகிறதான ஒரு அனுபவங்கள். அப்படி இல்லை. கிறிஸ்தவனாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. என்னுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான், கர்த்தரை நான் சந்திக்கணும், முகமுகமாய் அவரை நான் பார்க்கணும், ஒரு நாளில் அவரை நான் தரிசிக்கணும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நான் கடந்து வர வேண்டும். இதாங்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியதான ஒரு நோக்கம், ஒரு உணர்வு. அங்கே வசனம் சொல்லுகிறது, அவரை நீ பார்க்கணும், அந்த ராஜ்யத்திற்குள்ளே வரணும் அப்படின்னா முடிவு பரியந்தமும் நீ நிலை நிற்கணும். இன்னைக்கு முடிவு பரியந்தமும் நிலை நிற்கக்கூடாதபடிக்கு பலவிதமான வஞ்சகங்கள் உள்ளே வருவதுண்டு. அந்த வார்த்தையினுடைய துவக்க காரியங்களில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அந்த அதிகாரத்தினுடைய துவக்க வார்த்தைகளை வாசிப்பீங்கன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கும், ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இன்னைக்கு பல வார்த்தைகள் இன்னைக்கு உலகத்திலேருந்து வந்துகிட்டு இருக்கு, உலக காரியத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. சபைக்குள்ளவும் அந்த உலகம் வந்துட்டு, விக்கிரக ஆராதனைகள் உள்ள வந்துட்டு, பல காரியங்களை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பாருங்க, சில பிரசங்கிமார்களே பேசுகிறாங்க, லவ் பண்ணுறது நல்லது, நீ லவ் பண்ணியால, நீ லவ் பண்ணி எங்கே வேணாலும் போ. இப்படி பல காரியங்களில் ஜனங்கள் கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். இல்லை தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட காரியங்கள் மாறட்டும், இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போகட்டும். அதே போல் நீ என்ன பாவம் வேணாலும் பண்ணு, என்ன காரியத்தை வேணாலும் நீ எப்படி வேணாலும் வாழலாம், ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். உன் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவம் இல்லை, முடிவு பரியந்தமும் நீ ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைச்சிருக்கணும், வசனத்தில் நிலைத்திருக்கணும், கர்த்தர் கொடுத்த உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது ஒரு நாளில் நடக்கக்கூடிய காரியம் இல்லைங்க. அது ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் சுத்திகரிக்கப்பட்ட அவருடைய வார்த்தையினால் சுத்திகரிக்கப்படணும், அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படணும். இந்த அனுபவம் தாங்க ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வா. இன்னைக்கு ஆண்டவரை விட்டு நீ தூரம் போய் உட்கார்ந்துருக்கிறல்ல, மனுஷனுக்காக நீ ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்ட, மனுஷ வார்த்தைக்காக கர்த்தரை விட்டு தூரம் போயிட்ட. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பு, இன்னைக்கு மாற்றப்படு, உன் வாழ்க்கையை மாற்ற ஒப்புக்கொடு. நீ மாறி வருவாயானால், முடிவு பரிந்தமும் கர்த்தருடைய வார்த்தையில நிலை நிற்பாயானால், கர்த்தர் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற நித்திய ராஜ்யத்தை அவர் கொடுப்பார். அவரை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவார். தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். முடிவு பரிந்தமும் கர்த்தருடைய வார்த்தையிலே, உபதேசத்திலே, சபையிலே நிலைத்திருக்கிற அனுபவத்தை தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தேவ பிள்ளையே, இன்றைக்கு உலகத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு செவி கொடாதே, தேவ வசனத்துக்கு செவி கொடு. முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் தருவாராக. God bless you. God bless you.